Hi friends, today I am going to tell about 5th Divya Desam Thiru Anbil Perumal வடிவழகிய நம்பி சுந்தரராஜ பெருமாள் புஜங்க சயனம் தெற்கே திருமுக மண்டலம் தாயார் அழகிய வள்ளித்தாயார் தலவிருச்சகம் தாளம்பூ தீர்த்தம் மண்டுக தீர்த்தம் விமானம் தாரக விமானம் மங்கள சாசனம் மங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் நம்மாழ்வார் பாடப்பட்ட ஸ்தலம். லால்குடிக்கு கிழக்கே 8 கிலோமீட்டர் நடராஜரும் வழியாக செல்ல வேண்டும். பிரம்ம தேவனுக்கும் சிவபெருமானுக்கு இருந்த 5 தலைகள் இருந்தன. ஒரு சமயம் நிஷ்டையில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி சற்றே விழித்த போது நேராக போது அவ்வழியே சென்ற பிரம்மதேவன் தன்னை பார்த்தார் என்று எண்ணி பிரம்மதேவனை தன் பாதங்களை கழுவ செய்ய பூஜை மரியாதையின் பொருட்டு உமையவள் இவ்வாறு செய்கின்றாள் என்று பிரம்மதேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அப்போது தற்செயலே வந்த சிவபெருமான் இதை கண்டு சினந்து இருவருக்கும் 5 தலைகள் இருப்பதால் தான் இப்பிரச்சனை உருவாகிறது என்று நினைத்து பிரம்மதேவன் 5 தலைகளில் ஒன்றை சிவன் கிள்ளி எறிந்து விட்டார். இதனால் பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. பிரம்மனின் உருவம் சிவபெருமான் கபாலம் சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டது. அதனுடன் பல ஸ்தலங்களுக்கு சென்று கொண்டிருந்த சிவன் கரம்பனூர் சென்று உத்தம கோவிலில் அங்கு வந்த மகாலட்சுமி இட்ட பிச்சையால் கபாலம் நிறைய பெற்ற பின் கண்டியூர் சென்று வழியில் சிவபெருமான் இத்தலத்தை வந்து வழிபட்டு சென்றார் என்று கந்தபுராணம் கூறப்பட்டுள்ளது. சோழ நாட்டு திவ்ய தேசம் 5வது திவ்ய தேசம். இது திரு அன்பில் ஆகும். திருச்சி மாநகரிலிருந்து 27 மீட்டர் தொலைவில் உள்ளது. கொள்ளிடம் ஆற்றின் பள்ளிகொண்ட பெருமாள் சயன கோலத்தில் இங்கே அருள்பாலிக்கிறார். இது தாரக விமானத்தில் அருள்பாலிக்கிறார். 4முக வந்ததி தலமாகும். 4முக அன்பில் என்ற கிராமத்தில் உள்ள திரு அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயில் அழைக்கப்படுகிறது. இது 3 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்டு அமைந்துள்ளது. இது காவிரி ஆறு பிரியும் இடத்தில் அமைந்ததால் 5 பஞ்சங்கத்தலங்கள் ஒன்று இந்த சுந்தரராஜ பெருமாள் ஆலயம். இந்த கோவில் 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்டதாகும். இதன் முதலில் இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது. பின்னர் விஜயநகர பேரரசு மன்னனும் நாக்கர் மன்னரால் உருவாக்கப்பட்டது. இந்த குறிப்பாக சோழர்களாக இந்த சுந்தர சோழன் இந்த கோவிலுக்கு செய்த மாப்பணிகள் பங்களிப்புகள் விரிவாக கல்வெட்டுகளில் உள்ளது. அவரது பிரம்மமந்திரி பிரம்மராயர் அன்பில் கிராமத்தைச் சேர்ந்தவர். மண்டுகர் முனிவரின் சாபம் தீர்த்த தலம். 2 கோலங்களில் காட்சி தரும் திருமணத்தடை நீக்குவார். அது சன்னதியில் அமர்ந்த கோலத்தில் அவர் உற்சவர் திருமேனி காணப்படுகிறது. பிரகாரத்தில் நரசிம்மர், வேணுகோபாலர், லக்ஷ்மி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர் ஆழ்வார்கள் அருள்பாலிக்கின்றார்கள். திருவிழாக்கள் ஆடி வெள்ளி தை வெள்ளியும் தாயார் புறப்பாடும் நவராத்திரி உற்சவம் திருக்கார்த்திகை திருநாட்களில் சிறப்பு பூஜைகள் ஆராதனையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மார்கழி மாதத்தில் திருவாய்மொழி ராப்பத்து திருவாய்மொழி திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் ஒன்று. மாசி மாத தீர்த்தவாரி ஏராளம் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டெல்லிங் அபவுட் 5th திவ்ய தேசம். இந்த திவ்ய தேசம் திருச்சி மாநகரில் உள்ளது. நீங்கள் அனைவரும் சென்று திருத்தலத்தில் பெருமாளை தரிசித்து
இது திருமணத்தில் நீங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாகத்தனை குடந்தை வெக்கா திரு எவ்வுள் நாகத்து அணைப்பார் கடல் கிடக்கும் ஆதி நெடுமான் அணைப்பார் கருத்தனாவான்.